Hello friends, praise the Lord. நம்ம எல்லாரும் சில பாவங்களை மேற்கொள்ளணும்னு சொல்லி நம்ம போராடிட்டு இருப்போம். நம்ம சில காலம் அந்த பாவத்தை மேற்கொண்டுருவோம் கர்த்தர் கிருபையில. ஆனா கொஞ்ச நாட்கள் கடக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம விட்ட அதே பாவம் திருப்பி என்ன பண்ணணும்னா நம்மளை திரும்பி சோதித்து என்ன பண்ணணும்னா நம்ம அந்த பாவத்துக்குள்ள அது இழுக்கும். இது எதனால நடக்குது வசனத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, யாக்கோபு 1:14 போட்டிருக்கு, அவன் தன் சுய இச்சையினாலே சிக்குண்டு இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். சோ இது என்ன காரியம் அப்படின்னா, முதலாவது பிசாசு என்ன பண்ணுவான்னா, நம்ம பாவத்துல நம்ம சோதிப்பதற்கு அவன் என்ன செய்வான் அப்படின்னா, அந்த பாவத்தோட சோர்ஸ் மெட்டீரியல்ஸ் அவன் நமக்குள்ள கொடுப்பான். சோ இது ஒரு நாள்ல நடக்காது. ஏன்னா இது எப்படி நம்ம பார்க்கலாம்னா, யாக்கோபு 1:15 போட்டிருக்கு, முதலாவது என்ன பண்ணும், இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவம் இது பண்ணும். பாவம் அது பூர்ணமடையும் போது மரணம் உண்டாகும். சோ ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் என்ன ஆகும், ஒரு டைம் இன்டர்வல் தேவை. சோ நம்ம இந்த டைம் இன்டர்வலுக்கு நடுவுல இச்சைங்கிறது பாவம் ஆறதுக்கு நடுவுல அந்த டைம் இன்டர்வல் இருக்கும். அந்த டைம்ல என்ன பண்ணுவோம், இந்த இச்சையை கொண்டு நம்மள ஃபீட் பண்ணிட்டே இருப்பான் பிசாசு. இதை கொண்டு அவன் ஃபீட் பண்ண என்ன ஆகும், அவனுக்கு தெரியும் ஒரு நாள் என்ன பண்ணும், இதை நம்ம ஃபீட் பண்ண ஒரு நாள் அது பாவம் மாறும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். ஸோ எந்த காரியம் நம்ம பாவத்துக்குள்ள தள்ளுதோ அந்த சோர்ஸ் நமக்குள்ள இல்லாதபடி என்ன பண்ணணும் அவனை பார்த்துக்கணும். அதான் யோவான் 14:30 போட்டு இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு, இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனோட இது ஒன்றும் என்னிடத்தில் இல்லைன்னு. ஸோ எது நம்மள பாவத்துல தள்ளுதோ அந்த சோர்ஸை இன்றைக்கே நம்ம லைஃப்ல இருந்து தூக்கி எறிவோம். God bless you.